அனைவருக்கும் வணக்கம். போதிவனவன் சார்பாக உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு முபின் சாதிகா அவர்கள் எழுதியுள்ள தர்க்கத்தின் முடிவில் விரியும் சிறு வெளிச்சம் என்கிற கட்டுரை நூல் தொகுப்பினை வெளியிட உள்ளோம். இந்த புத்தகத்தை வெளியிட பேராசிரியர் அரங்க மல்லிகா அவர்கள் முன்வந்துள்ளார்கள். பேராசிரியர் அரங்க மல்லிகா அவர்கள் சென்னையில் உள்ள எத்திராய் கல்லூரியில் தமிழ்துறையின் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். பனையென நிற்கிறாள், அதே போன்று தமிழ் இலக்கியமும் பெண்ணியமும், தலித் பெண்ணிய அழகியல் போன்ற நூல்களின் ஆசிரியர். அது மட்டுமல்லாது சமீபத்தில் மணிமேகலையில் அறம் என்கிற நூலையும் ஆய்வு நூலையும் வெளியிட்டுள்ளார். தலித்திய பெண்ணிய செயற்பாட்டாளருமான அவர் தற்போது பௌத்த கருத்துக்களை தீவிரமாக முன்னெடுப்பவராகவும் இருந்து வருகின்றார். திருப்பூர் தமிழ்ச்சங்க விருதையும் பெற்றுள்ளவர் அவர். இப்போது அவர் நூலை வெளியிட பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்கள் நூலை பெற்றுக்கொள்ள உள்ளார். பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்கள் நம்முடைய புதுக்கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் அவர்கள். அவர் இன்குலாப் நாடகங்கள் பற்றிய ஆய்வு நூலை எழுதியுள்ளார். அது மட்டுமல்லாது தமிழ் நாடகங்கள் குறித்த ஆய்வையும் அவர் முன்னெடுத்துக் கொண்டு உள்ளார். தமிழ் நவீன நாடக இயக்கம், அதனுடைய பண்பு, போக்கு ஆகியவற்றை கூர்மையாக அவதானிப்பவராகவும் இருந்து வருகிறார். அதே போன்று பொற்றாமரை இலக்கிய இதழின் ஆசிரியர் குழுவில் ஒருவராகவும் இருந்திருக்கிறார். அவர் இன்று நூலை பெற்றுக் கொள்வார். ஏறத்தாழ 1992 இன்றைக்கு வரையில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 40-30 வருடங்கள். அதாவது ரொம்ப பேசிக்க மாட்டோம், ஆனாலும் ஒரு அறிவார்ந்த தளத்துல ஒரு சைலன்ஸ் எங்களுக்குள்ள இருந்தாலும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்படியான ஒரு நட்புக்கு எல்லா தகுதியும் உள்ள ஒரு பெண்ணாக நான் முபின் சாதிகாவை பார்க்குறேன். அதே போல அவங்களுடைய எழுத்துகள் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு உடனடியாக நினைவுக்கு வருவது, தமிழ் இலக்கிய பரப்புல சாதாரணமாக ஒரு இலக்கியம் படைத்தல்ங்கிறது ஒரு நிலை, திறனாய்வு செய்தல்ங்கிறது இன்னொரு நிலை. இந்த திறனாய்வு செய்தல்ங்கிற இடத்துல மேலை இலக்கிய திறனாய்வுக்குன்னு சில பேர் இருக்காங்க. அதுல குறிப்பாக நான் மேலை நாட்டு திறனாய்வுகளை படிப்பதற்கு உறுதுணையாக இருந்த தமிழவன் எழுத்தாளர் பேராசிரியர் தமிழவன், அவருடைய வாரிசாகத்தான் நான் முபின் சாதிகாவை பார்க்கிறேன். அப்படியான ஒரு வளர்ச்சி, ஒரு ஆண் தமிழவன் அப்படின்னா ஒரு பெண் தமிழவனுடைய ஒரு சகோதரியாக கூட, அல்லது அந்த இடத்தில் வைத்து பார்ப்பதற்கு எல்லா உழைப்பும் அவரிடம் இருக்குங்கிறத நான் அவருடைய ஒவ்வொரு எழுத்துலையும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து அவருடைய முகநூல் பதிவுகளை மட்டும் நான் பார்த்துருவேன். ஒவ்வொரு வாரமும் அவங்க டாப் ஆஃப் த ஃபேஸ்புக்குங்கிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு தொடர்ந்து இயங்குதல்ங்கிறதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி. அப்படி இலக்கிய கனிகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளராக, கவிஞராக, திறனாய்வாளராக, இன்னும் கூடுதலாக அவர் தமிழ் முனைவர் பட்டம் படித்தாலும் ஆங்கிலத்தில் முனைவர் பட்டம் பெற்று இன்றைக்கு இருமொழி புலமையில அவர்கள் ஒரு அத்தாரிட்டியாக இருந்து கொண்டிருக்கிறார். அற்புதமான ஒரு எழுத்துக்கு சொந்தக்காரர். அதாவது இலக்கியம் படிப்பவர்களை கூர்ந்து கவனிக்க வைக்கக்கூடிய ஒரு அவதானிப்பை அவர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக மற்றவர்களும் இவர் என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் இன்றைக்கு தர்க்கத்தின் முடிவில் விரியும் சிறு வெளிச்சம் என்ற இந்த திறனாய்வு நூல், எனக்கு ஒரே ஒரு கட்டுரை தான் அவங்க இந்த தலைப்புல கொடுத்துருக்காங்க. அதாவது சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்ங்கிறது போல நம்ம படிக்கவும் எழுதவும் நம்மளுடைய எழுத்து அதுவே தனக்கான ஒரு வடிவத்தை ஏற்படுத்தி கொள்ளும்ங்கிற அந்த ஒரு செய்தியை இவருடைய தொடர் எழுத்துக்களில் என்னால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நிறைய நூல்களும் தொடர்ந்து அரசனுடைய பரிசையும் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப அழகா அவங்க உள்ள போய் அலசி ஆராய்ஞ்சி கத்திரிக்குள்ள அவங்க எப்படி எல்லாம் நுட்பமா தன்னுடைய கருத்துக்களை இது பண்றாங்கன்றெல்லாம் ரொம்ப அழகா நம்ம கிட்ட நிறுவினாங்க. இப்ப பார்க்கும்போது முதல்ல முபினுடைய புத்தகம் நம்ம போதிவனம் சார்பா இரட்டை இணைகளின் ஒருமையும் பிளவும், நிறைய பேர் அந்த தலைப்பை கேட்டுன்னு ரொம்ப யோசிச்சு என்னன்னு கேட்டாங்க எங்களை.
அதன் பிறகு அவங்களே சொன்னாங்க, இந்த முறை ஒரு நாவல் நாம வெளியிடலாமா, இது வந்து என்னுடைய வழக்கமான இதுல இருந்து ரொம்ப எளிமையான ஒரு அட்டெம்ப்ட் வச்சிருக்கேன், மாதேஸ்வரின்னு ஒரு ட்ரைபல் பேக்ராப்ல ஒரு ஃபீமேல் பேக்ரவுண்ட்ல எழுதியிருக்கேன்னு. உண்மையிலேயே எல்லாராலையும் மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்ற நாவல் அது மாதேஸ்வரி அப்படின்னு. அப்போ அவங்க முபீன் வந்து ஒரே நேரத்துல 2 குதிரைய தைரியமா பூட்டி ஓட்டுறாங்க. அது எங்களுக்காக ரொம்ப வியப்பு. ஏன்னா அவங்க எழுத்த தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம், எல்லாம் பண்றோம். ஆமாமா, நல்லா அவங்க அந்த கண்ட்ரோல் அழகா எப்போ அதை எந்த குதிரையை ஓட்டணும்னு ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. அதை இப்போ மாணவர்கள் அடுத்த தலைமுறை வந்து ஒரு இந்த மாதிரி திறனாய்வுகளை வந்து முன்னெடுக்கணும், அந்த துறைக்குள்ள நான் பயணிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு இதெல்லாம் வந்து முன்னுதாரணங்களாக தான் கொள்ளப்படும். அதனாலேயே வந்து நம்ம கண்டிப்பா இந்த புத்தகத்தை கொண்டு வரணும்னு யோசிச்சுதான் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்து பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்கள். அரங்கமல்லிகா மேடம் வந்துட்டு இந்த கட்டுரையினுடைய சிறப்புகள் பத்தி எல்லாம் பேசினாங்க. எனக்கும் கொஞ்சம் முன்னாடி இவங்க ரொம்ப கொஞ்சம் கடினமா இருந்தது எடுத்துலாம் சொன்னாங்க. எனக்கும் கொஞ்சம் சில கருத்து வேறுபாடு இருந்தது அந்த விஷயத்துல. அப்போ நான் ஒரு முறை வாட்ஸ்அப்ல கூட தொடர்ந்து அவங்க கிட்ட கேட்டேன், ஒரு கோணிக்குத்தனமான எழுத்துக்கள் வந்துட்டே இருக்கு உங்ககிட்ட, ஏன் அது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். உண்மையாகவே அந்த எழுத்து நிச்சயமாக கைவசப்பட்டு இருக்கிறது. ஏன் வந்து தொடர்ந்து எழுதுறத நான் வந்து பாக்குறேன். முபீன் சாதிகா தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க, ஏன் எழுதுறாங்க, ஏன் இப்படி தொடர்ந்து எழுதி குவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. ஏன்னா எல்லாரும் பெரும்பாலும் எழுதுறது இல்லை, ஏன் எழுதிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இன்குலாப் சார்கிட்ட வந்து நான் அதிகமா பேசியது உண்டு. என்னுடைய பேராசிரியர் அவருடைய கவிதை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் என் காதுகளில் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி பாடினவர். அவர் சொல்லி ஏன் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, விடுதலை என்பது தேவைப்படுகிறது, விடுதலை ஆகுவதற்கு எழுதுவது அவசியமாக இருக்கிறது. அடுத்தவன் விலங்கில் இருக்கும் பொழுது, அடுத்தவன் துன்பப்படும் பொழுது நான் சுதந்திரமாக இங்க இருக்க முடியாது. இப்ப அவனுடைய சுதந்திரம் தான் என்னுடைய சுதந்திரம். அப்ப தொடர்ந்து எழுதுவது என்பது தன்னையும் விடுவித்துக் கொள்வதுதான் அப்படின்னு. அப்படி என்று சொன்னால் தன்னையும் அடுத்தவர்களும் தானாக பார்த்து ஒரு மற்றமையாக பார்த்து மற்றமையுடைய அந்த துன்பங்களை வந்து வாசித்து அதை உணர்ந்து அதை தன்னுடைய எழுத்துல வந்து வடிக்கிறவங்களா வந்து முபீன் சாதிகா வந்து இருக்கிறாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நூலையே கொடுப்பாங்கன்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஒரு கட்டுரை மட்டும் சொன்னாங்க. ஐயாதுரை சாந்தனுடைய சிறுகதையில் கதைகளில் உள்ளார்ந்த அறமும் போர்க்கன்னிகளும் என்று சொல்லக்கூடிய கதை. ஐயாதுரை சாந்தன் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். இலங்கையில் இருந்த அந்த எழுத்தாளர், அவருடைய சமகாலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க எழுதக்கூடியவர்கள். இருந்தாலும் தனித்து கவனிக்கப்பட்டவராக அந்த ஐயாதுரை சாந்தன் என்பவர் இருந்தார். பெரும் எழுத்தாளர்கள் அவர் மிகவும் புகழ்ந்தனர். கனடாவில் இருக்கிற அருண்மொழிவர்மன் சொல்லுவார் இருக்கிறார். அவர் குறிப்பிடும் போது சொல்வாரு, அந்த ஐயாதுரை சாந்தனுடைய கதைகள் இப்படிப்பட்டன என்று சொன்னால் ஒரு தேர்ந்த புகைப்படக்காரனுடைய ஒரு புகைப்படத்தை போலாது இருக்கிறது, அல்லது ஒரு மிகச்சிறந்த சித்திரக்காரனுடைய சித்திரத்தை போல இருக்கிறது. நிகழ்காலத்தை தான் வாழ்ந்த காலத்தை அப்படியே பதிவு செய்யக்கூடியவராக அவர் இருந்திருக்கிறார். போர்க்காலம் குறித்து மிகச் சிறப்பாக மிக அற்புதமாக அவர் அது பதிவு செய்திருக்கிறார். இன்னொன்று, அதை அப்படியே ஒரு பிரச்சாரமாக இல்லாமல் அந்த கதைக்குள்ளாக மிக எளிமையாக அதை பதிவு செய்திருக்கிறார். அறியும் பொழுது அது எப்படியெல்லாம் அந்த கதைகளிலே அந்த உள்ளார்ந்த அறமும் போர்க்கணிகளும் எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்று சொல்லி அந்த கதையில வந்து பாக்குறாரு. போர்ன்னு சொன்னாலே அறம் பற்றி பேச வேண்டியது வந்து விடுகிறது. நமக்கு சங்க காலத்துல இருந்தே பார்க்கலாம். நம்ம போர் பற்றி வரும்பொழுது அங்க அறம் பேச வேண்டியது அவசியப்படுகிறது, இப்ப இங்கும் பேச வேண்டியது அவசியப்படுகிறது. அப்ப இரண்டுமே அவருடைய கதைக்குள்ளாக பொதிந்திருக்கிறது. அதை எப்படி கட்டுடைப்பு செய்து வெளிப்படுத்துகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. அது 2 விஷயம் பாக்குறாங்க, பிரிச்சுக்கிறாங்க. அந்த அவருடைய கதைகளை 2ஆக பிரித்துக் கொள்கிறார்கள். ஒன்று போர்க்கண்ணி, இன்னொன்று உள்ளார்ந்த அறம் சொல்லி பிரித்துக் கொள்கிறார். அப்ப அந்த அதை எப்படி வெளிப்படுத்துறாரு அவர் அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த சில கதைகளை வந்து பேசுறாங்க. அங்க தமிழர்கள் பெரும்பான்மையினர் என்று பார்க்க முடியாது. தமிழர்கள் தமிழ் தேசத்தையும் தமிழ் நிலத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது, தமிழ்நாட்டையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது அது மிகப்பெரிய தமிழ் நிலமாக இருக்கிறது. ஆனால் அந்த பெரும்பான்மையினரை எப்படி சிறுபான்மையாக மாற்றுவது, இது பெரிய அரசியல் தந்திரம். அப்ப எப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த அவர்களை தனியாக தமிழ்நாட்டிலிருந்து பெயர்த்து தனி அங்க இருக்க நிலத்தில் வாழக்கூடிய பார்ப்பது என்பது அவர்களை ஒரு சிறுபான்மையினராக மாற்றுகிறது. அப்ப அதிகாரம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் செய்கிறார். அந்த மொழி எப்படி தங்களுக்கு எதிராக இருப்பதாக நினைக்கிறார்கள். தமிழ் பேசக்கூடிய எல்லோரும் அது ஆரியம் என்பது செயல்படுகிறது. ஏன்னா சிங்களம் என்று சொல்லும் போது அது ஆரிய மொழியாக தான் இருக்கிறது. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆரியமும் அங்க இருக்கக்கூடிய அதே ஆரிய மொழி ஆரியத்தை சார்ந்த சிங்களமும் எப்படி அங்க இருக்கக்கூடிய மக்களை ஒடுக்க நினைக்கிறது என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா,
தமிழர்களை எப்படி ஒடுக்குவது என்று பார்க்கும் பொழுது தமிழ் என்பது மிகுந்த பாரம்பரியம் மிக்கதாக இருக்கிறது, வளமிக்கதாக இருக்கிறது. ஆனால் சிங்களம் என்பது அப்படியானது இல்லை. அப்போ அடிப்படையிலேயே அவர்களுக்கு தமிழர்களை ஒரு மனிதனை தமிழனாக பார்ப்பது, மனிதனாக பார்ப்பதில்லை. எல்லாரும் ஒரு மனிதனுக்குள்ளாக தமிழன் இருப்பான், தமிழனுக்குள்ளாக மனிதன் கிடையாது என்று பார்க்கிறார்கள். அவனை ஒடுக்குவது என்பது எப்படி செய்வது என்று பார்க்கும் பொழுது அவனை படிக்கக்கூடாது, சிங்களத்தை படிக்கக்கூடாது என்று சொல்கிறார். சிங்களத்தை படிக்கக்கூடாது, சிங்களத்தை படித்தாலும் நீ சிங்களவன் ஆக முடியாது. இங்க இருக்கிறது அப்படியே வந்து நினைச்சு பார்த்துக்கலாம். நாம இங்க வேதம் இருக்கிறது, சமஸ்கிருதம் இருக்கிறது, அதை யாரும் படிக்க முடியாது, படிக்கக்கூடாது. படித்தாலும் உன்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் போர்க்கணிகள் பதிவு செய்துட்டே போயிட்டு எல்லாத்தையும் பதிவு பண்ணுது. இது இன்னொரு கதையில் வந்து முக்கியமா சொல்ல வேண்டியது, நான் முன்னாடி நான் படிச்சிருந்தேன் இவருடைய ஒரு கதையை, தலைமுறை என்று சொல்லக்கூடிய ஒரு கதை ஒன்று. அந்த கதையில எப்படி வந்து அந்த போரோட சேர்ந்து அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு வாதியார் இருப்பார். அவர் வந்து பேசும்போது மாணவர்கிட்ட பேசும்போது அவர் வந்து கேட்பார், உனக்கு வந்து இந்த டேம் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லும்போது ப்ரூஃப் அப்படிங்கிற வார்த்தைக்கான சொல்லுக்கான அர்த்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். இப்ப கேட்கும்போது மாணவர்கள் எல்லாம் ஒரு பொருளை சொல்வார்கள். அப்படி சொல்லும் பொழுது இவர் சொல்வார், இல்லை அதற்கு ஒரு பாதுகாப்பு, தற்காப்பு, இதே போல ஒரு பொருள் இருக்கும் என்று சொல்லி அதற்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் சொல்லி கேட்கிறார். இவருக்கு என்ன தெரியும் என்று சொன்னால், மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக கையில் எப்போதும் கட்டி கொண்டு இருக்கிற ஒரு வாட்ச் இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் இருக்கும், அதை சொல்வார்கள் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த மாணவர்கள் சொல்லக்கூடிய அந்த பதில் அவர் வியப்படைந்து போகிறார். எப்படி அந்த போர் சொல்லார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அந்த சொல் வெளிக்காட்டிக் கொண்டு இருக்கிறது. அவர்கள் புல்லட் ப்ரூஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எப்போதும் அங்கே அவர்கள் அதை பயன்படுத்த என்று சொன்னால் அது சிறந்ததாக இருக்க முடியாது. ஏனால் எழுத்து என்பது அறத்தை போதிக்கக்கூடியதாக தான் இருக்க வேண்டும், மற்றமையை பார்ப்பதாக இருக்க வேண்டும், அர்த்தம் துன்பத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுல ஒரு கதை வந்து வருது. வண்டி மாடு தன்னுடைய மாட்டை வச்சிருக்கிறான் ஒருத்தன். அந்த மாட்டை வந்து ஒருத்தன் வெட்டி கொண்டுறான். வெட்டி கொன்ற பிறகு அந்த யார் ஒருவன் வெட்டி கொன்றானோ அவனிடமே சென்று அவனுடைய மாட்டை பாதுகாக்கிற ஒரு பணியை செய்கிறான். இவங்க கொண்டு போய் அந்த திருக்குறள் வாசல பொருத்தி பார்க்கறாங்க எப்படி எல்லாம் இருக்கிறது என்று. அப்போ தன் மாட்டை எவன் கொன்றானோ அவனை எப்பொழுதும் அவனை எப்படி அடிக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா அவனுடைய மாட்டை தன்னுடைய மாடாக நினைத்து பார்த்துக் கொள்வது என்பது அது ஒன்றை உணர்த்துகிறது. அந்த இடத்துல ஒரு சிக்னிபிகேஷன் சொல்லுவாங்க, நீ என்ன பார்த்துக்கணும், நானும் உன்னை சார்ந்தவன் தானே, நானும் மனுஷன் தானே, நீ கொன்றாலும் கூட நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் போது அந்த உள்ளார்ந்த அறம் மிக அற்புதமாக அந்த கதையில சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பிறழ்வு, பாலியல் பிறழ்வு பத்தி பேசுறாங்க. சுய கட்டுப்பாடு என்பது எப்போதும் ஆண்களுக்கு இல்லாமல் இருக்கிறது, அந்த கட்டுப்பாடு என்பது எப்போதும் தேவைப்படுகிறது சமூகத்தில், அப்படி பேசியிருப்பாங்க. அப்புறம் ஒரு எழுத்தாளன் வாசகன் குறித்து பேசும்போது முதலாளி எப்போதும் முதலாளியாக இருக்கிறான். அவன் ஒரு எழுத்தாளனுடைய வாசகனாக இருந்தாலும் கூட அந்த இடத்தில் முதலாளியாக இருக்கும்போது அவன் எழுத்தாளனாக பார்ப்பதில்லை, தன்னை வாசகனாக கருதுவது இல்லை. நீ வேலை பார்ப்பீங்க, வேலை பார்க்கிற இடத்துல உங்க மேல அதிகாரி இருப்பாரு, நீங்க நல்ல எழுத்தாளர் என்பது தெரியும், உங்களுக்கு எதிராக ஒரு சேர் ஒண்ணு இருக்கும், நாற்காலி இருக்கும், உங்க உட்காருன்னு சொல்ல மாட்டார். அங்க அவருடைய அதிகாரம் அடிபட்டு போய்விடும். அந்த அறவும் இருக்கணும் இல்லையா, அங்க இருக்காது. பொருட்களை எடை போடுறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா சில பொருளை வந்து எடை போடுறது வந்து எல்லா தராசுலையும் போட மாட்டாங்க. பாத்தீங்கன்னா தங்கத்தை எடை போடுற தராசு வந்து தனியா இருக்கும். அந்த மாதிரி முபீன் சாதிகா இந்த நிகழ்வுக்கு 2 பேரையும் அவங்க முபீன் சாதிகா தான் பரிந்துரைச்சது. இந்த புத்தகத்தை இவர்கள் தான் அறிமுகப்படுத்தி பேச வேண்டும் என்பது. அப்ப அவங்களே வந்து தன்னுடைய எழுத்து வந்து யாரால் சரியான கோணத்தில் சரியான பார்வையில் பேசப்பட வேண்டும் என்பதையும் ரொம்ப தெளிவா தன்னுடைய கட்டுரையை போலவே அவங்க அதை யோசிச்சிருக்காங்க. அருமையான பேச்சு. உங்களுக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்து அனைவருக்கும் வணக்கம். தர்க்கத்தின் முடிவில் விரியும் சிறு வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து இவர் முதல்ல இந்த நூலுக்கு தர்க்கம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு இந்த தலைப்பை வச்சு அவருக்கும் பிடிச்சி போச்சு. ஆனா கொஞ்சம் நீளமான தலைப்புன்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு. எனக்கு மல்லிகா வந்துட்டு 30 வருஷமா தெரியும். அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான வாசிப்பை எப்பவுமே எதிர்பார்த்திருப்பாங்க, இப்படி இருக்கணும். அவங்க எங்கிட்ட அவங்களுடைய நேர்காணல நான் பண்ணியிருக்கேன். அரங்க மல்லிகா படைப்புலகம்னு ஒரு நூலை கொண்டு வந்திருக்கோம். அப்பதான் அவங்க கம்ப்ளீட்டா அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படி அவங்க சிந்திக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி முழுக்க புரிஞ்சுது. அப்பதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இப்படி இருக்கு அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் சுந்தரமூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஒரு படைப்பு ஒரு வகையான எழுத்தை எதிர்பார்க்குதுன்னு நான் நினைப்பேன். அதன் வகையில் தான் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னுடைய பார்வை வந்து முற்றிலும் வேற இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய தேடல் ஒரு படைப்பாளி எப்படி ஒரு படைப்பை உருவாக்குகிறான், இதன் மூலமாக அவன் வாசகருக்கு எதை கடத்த விரும்புகிறான்,
இதை பற்றி நான் எழுதணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கிறதுனால நான் பாரதியிலிருந்து அதை நான் எழுதி வந்திருக்கிறேன். பாரதி எப்படி ஒரு ஒரு கவிதையையும் எப்படி படைக்கிறார், நான் இந்த மாதிரி பாரதியுடைய நினைவு நாள், பிறந்த நாள், எல்லா நாளையும் நான் வந்துட்டு ஒரு கவிதை, அதை பற்றின ஒரு விளக்கம் இப்படிதான் எழுதிட்டு வரேன். அதுல சில கட்டுரையும் இதுல இருக்கு. ஸோ இப்படி வந்து ஒரு படைப்பாளனுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காகத்தான் நான் பல படைப்புகளையும் வாசிக்கிறேன், அதையும் எழுதுறேன். அதுலயும் குறிப்பாக புதுமை பித்தன், எட்கர் ஆலன் போ எனக்கு மிக பிடித்த எழுத்தாளர். எட்கர் ஆலன் போ உடைய ஒரு கட்டுரை ஒன்று இருக்கு அவங்களுடைய சிறுகதைகளை பற்றி. அவருடைய படைப்பும் புதுமை பித்தனுடைய படைப்பும் சில இடங்களில் ஒரு மாதிரி ஒரு ஒற்றுமை, சில கண்ணிகளை நான் பார்க்க முடிஞ்சது. அதனால 2 ஆசிரியர்கள் பற்றியும் நான் எழுதணும் அப்படின்னு நினைச்சு எழுதினேன். குறிப்பாக இந்த காஞ்சனை பற்றி நான் படிச்ச போது அதுல வந்து நம்மளுடைய கான்சியஸ்னஸ் எப்படி அந்த புதுமை பித்தனுடைய படைப்பாக்கத்திலிருந்து வெளிப்படுது அப்படிங்கிறத தேடி ஒவ்வொரு வார்த்தையா தனித்தனியா பிரிச்சு அந்த கதையை படிச்சு இந்த கட்டுரையை நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எழுதின இந்த கட்டுரைகளை மிக சரியாக அதை பார்த்து, அதை படித்து, அதை உள்வாங்கி அரங்கமல்லிகா அவர்கள் பேசினது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை, கௌரவத்தை, பெருமையை கொடுத்திருக்கிறது. மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. அதே போல பேராசிரியர் சுந்தரமூர்த்தி சார் அவரும் எனக்கு வந்து என்னுடைய எழுத்துக்களை முதலிருந்தே அவர் படிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட நான் என்னுடைய நூல்களை கொடுப்பேன். அவர் எப்படியும் ஒரு கட்டுரையோ ஒரு கதையோ படிச்சு எனக்கு சொல்வார், இந்த கதையில இப்படி இருந்துச்சு, நான் படிச்சேன், எனக்கு அது பிடிச்சது அப்படின்னு சொல்வார். அதனால இந்த நூலை வந்து அவர் படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதிலும் குறிப்பாக சாந்தன் அவர்களுடையது அவருக்கு மிகவும் பிடிக்கும் அந்த எழுத்துன்றதுனால அந்த கட்டுரையை அவருக்கு நான் கொடுத்தேன். அவர் மிக அருமையாக அதை வாசித்து நமக்கு சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக இந்த படைப்பாளர்களை, அதாவது சாந்தனா இருக்கட்டும், புதுமை பித்தனா இருக்கட்டும், பாரதியா இருக்கட்டும், எட்கர் ஆலன் போவா இருக்கட்டும், அந்த படைப்புகளை வாசிக்க வேண்டும் அப்படிங்கறது வாசகர்களுக்கு தோணணும் இந்த கட்டுரைகளை படிக்கும் போது. அதுதான் என்னுடைய மிக முக்கியமான நோக்கமா இருந்தது. அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இந்த கட்டுரை நூல்களை பதிப்பிப்பதில் பல பதிப்பாளர்களுக்கு அவ்வளவாக ஆர்வம் இருக்காது. ஆனால் மோதிவனம் கருணா பிரசாத் அப்படி இல்லை. நிச்சயமா இது போன்ற கட்டுரைகள் எல்லாருக்கும் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காகவே கட்டுரை நூல்களை ரொம்ப ஆர்வமாக பதிப்பிக்கிறார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போல அவர் மாதேஸ்வரி பத்தி சொன்னாரு. மாதேஸ்வரி நாவல் வந்துட்டு எனக்கு பல நாளாக நான் வந்து சேகரித்த பல தகவல்கள், அதாவது ஆதி இனத்திலிருந்து எப்படி வந்து ஒரு சடங்குகள் அவர்களுக்குள்ள நடந்துகிட்டு வந்தது. ஒரு குறிப்பிட்ட சடங்கு வந்து மிக முக்கியமாக பலருக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. அதனால அதை வச்சு ஒரு கதை, இவ்வளவு பெரிய கதை எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுதி, ரொம்ப எளிமையா எல்லாருமே வாசிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப எளிமையா எழுதி அவருக்கு கொடுத்தேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதை வந்து அவர் பதிப்பிச்சாரு. மொத்தமாக என்னுடைய நூல்கள் ஒரு 4 நூல்கள் அவர் பதிப்பிச்சதுல எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி கொடுத்திருக்காரு. மிக்க மகிழ்ச்சி. வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.